சூப்பரா இருக்கு. ரிசப்ஷனுக்காகவே 1 lakhக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இவர் நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கறாரு. பேர் சண்முகா. வணக்கம்மா. வணக்கம்மா. சார், என் ஃப்ரெண்ட் தமிழை பாத்தீங்க? சரஸ்வதி நீ பாத்தியா? டேய், கலாய்க்கிறியா? அதே குரல், அதே தமிழ். என்னப்பா ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட? நான் ஏதோ சேர்ச்சி நிக்கிறாருன்னு நினைச்சிட்டேன். அண்ணா Dress எப்படி சூப்பர்ல? தமிழும் சூப்பர், தமிழோட ட்ரெஸ்ஸும் சூப்பர், அதை செலக்ட் பண்ண நீங்களும் சூப்பர், உங்க ட்ரெஸ்ஸும் சூப்பர். எனக்கு என்னன்னா கார்த்திகை வசியம் அனுப்பிச்சிட்டு உங்க 2 பேரும் உட்கார வச்சு ரிசப்ஷன் நடத்தினா போல இருக்கு. ஏய், அது நம்ம மது தானே? அதென்ன நம்ம மது? துரோகி மதுன்னு சொல்லு. மாணிக்க மாமாவோட மது வரவன் பின்ன மனுஷாக்கு வரல வரும். மது. அண்ணா எந்த மது? இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வேணான்னு சொன்னாங்களே அந்த மதுவா? ஆமாம்மா, அந்த புண்ணியவதி தான். ஆனா இவன் வெக்கமானம் கொஞ்சம் கூட இல்லாம பின்னாடி போறான் பாரு. எனக்கு அங்க போவே பிடிக்கல. டேய், காப்பி எடுத்துருவாங்கடா. மது, ஏன் தாங்கி நிக்கிற? இல்ல மாமா, அது வந்து எதுக்கு உனக்கு இந்த குற்ற உணர்ச்சி? என்ன நீ ரிஜெக்ட் பண்ண போன ஆரம்பத்துல கோவமா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். உன் பக்கம் இருக்கிற நியாயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சத்தியமா சொல்ற உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. மாமா சாரி மாமா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும். தேங்க்ஸ் மாமா. மது, நான் அப்பவே சொன்னல, தமிழுக்கு எதுவும் கோவம் இல்ல, அவன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான், தங்கமான பையன்னு. பாரு எப்படி வந்து உன்னை வரவேற்கிறான். நீ தான் தயங்குன. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. அவளை பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. பேசாம பின்னாடியே போய் அவ படியேறப்போ கீழே தள்ளி விட்டுறவா? சும்மா ரெடி, அவங்க நல்லதுதான் பண்ணிருக்காங்க. என்னடி திடீர்னு கட்சி மாறிட்ட? தமிழ் உன்னோட ஆளு, அவரை இன்சல்ட் பண்ணவ மேல உனக்கு கோவம் வர வேணாமா? அவருக்கே அவங்க மேல கோவம் இல்ல, நமக்கு என்ன? அவங்க மட்டும் அன்னைக்கு தமிழை வேணான்னு சொல்லலைன்னா தமிழ் எனக்கு கிடைச்சிருப்பாரா? இப்போ என்னோட தமிழ் நான் அவரை கொண்டாடி இருப்பேனா? இப்படி சின்ன மனசுக்குள்ள எம்பிட்டு பெரிய சிந்தனை. உங்களை நினைச்சு நான் வேக்கிறேன் சரசு, வேக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. சரி. வாங்க சார், மேலே வாங்க. அடுத்து நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டு போயிட்டு வரேன். சரி, ஓகே தமிழ். நல்லா இருக்குமா? கோட் மேட்ச் ஆச்சுல? மேடம், என்ன நடக்குதுங்க? இது அவங்க வீட்டு ரிசப்ஷனா இல்ல நம்ம வீட்டு ரிசப்ஷனா? என்ன சொல்ற? இல்ல மேடம், அவங்க வீட்டு வீணா போன கூட்டம்லாம் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொந்த பந்தம்லாம் எடுக்கணுமா? அப்படின்னா இவங்க எல்லாம் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கணும்? அப்படியா? இப்போ பாரு என்ன பண்றேன்னு. என்னன்னு இங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க போட்டோ எடுக்கலாம். ஓகே, நீங்களும் வாங்க. வாங்க. கொஞ்சம் வெயிட்
பண்றீங்களா? என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கணும். எடுத்துக்கோங்க. ம், வாங்க. வாழ்த்துக்கள் சுந்தரா. தேங்க்ஸ். நம்ம சைடுல இருந்து வந்த கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா சரியில்லையே, வேணும்னு பண்ற மாதிரி இருக்க. வேணும்னு தாண்டா பண்றாங்க. நானும் உலகத்துல எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா இவங்கள மாதிரி ஒருத்தவங்கள பார்த்ததே இல்ல. தமிழ், ஆ? ஆ. சொல்லு. ப்ரோ மைக் கொடுங்க. இந்தாங்க. செக். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாரையும் எங்கள் குடும்பம் சார்பாக வருக வருக நான் வரவேற்கிறோம். இப்போ மேடையில் பொண்ணு வீட்டு சார்பாக அவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் 7 to 8ன்ற டைமை அவங்களுக்கு கொடுத்துடலாம். மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்திருக்கிறவங்க 8 to 9 அந்த டைமில் எடுத்துக்கலாம். எட்டு டு 9 நம்ம டைம்ன்றதுனால நம்ம எல்லாருமே அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக அமைதியாக நாகரீகமாக போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருங்க. போய் சாப்பிட்றது தான் சாப்பிட்டு வந்துடலாம். இது எல்லாமே அப்பா அம்மா சார்பாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தமிழே சூப்பர்ப்பா. தமிழ் சூப்பருங்க, செம்மையா ஹேண்டில் பண்ணீங்க. எல்லாம் அம்மா சொன்னாங்க, அதான் செஞ்சேன். சரியான பதில் அடிங்க. ஆண்டி எங்கேயோ போயிட்டாங்க. கோதாத்தனா கோதாத்த தாங்க. நம்ம கௌரவத்தையும் விட்டு கொடுக்காம சரியான பதிலடி கொடுத்துருக்காங்கல்ல. தமிழே பாத்தியா சந்திரகலா மேடம் மூஞ்ச? ஈ கொசு எதுவுமே ஆடல, அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அங்க ஃபுல்லா இருக்கு, இப்படி உட்காரலாம் வா. யாரும் இவங்க விஐபி ரோல உட்காந்துருக்காங்க. யாரா இருந்தாங்க நம்ம சர்வ் பண்ணுவோம். நிதானமா சாப்பிடுன்னு. ஏய், உங்களை யார் இந்த ரோல உட்கார சொன்னது? இல்லம்மா, இங்கதான் காரியா இருந்தது, அதான் என்னைய உட்காந்துட்டே பதில் சொல்ற? முதல்ல எழுந்துரு. கெட் அப். அம்மா, நான் இந்த கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறேம்மா, சீனியர் டர்னர்மா. நீ யார வேணா இருந்துட்டு போ. இது விஐபி ரோ. உங்கள மாதிரி ஆளுங்க இங்க உட்கார கூடாது, புரிஞ்சுதா?
கெட் அவுட் அவுட். எது உங்களுக்கு வேணாலும் நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஐ செட் கெட் அவுட். கெட் அவுட். இருங்க சம்மந்தி, இலையில உட்கார்ந்து சாப்பிடுறவங்கள எதுக்காக எழுப்புறீங்க? இது விஐபிக்கு ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியாச்சுல்ல. உங்க லேபர்ஸ் எல்லாம் அங்க உட்கார வைக்க வேண்டியது தானே. இங்க எதுக்கு வந்தாங்க? அம்மா எனக்கு எதுவும் தெரியாதுமா, காலியா இருக்கேன்னு வந்து உட்காந்தேன். இது விஐபி ரோன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா. சரிங்க, இது விஐபி ரோன்னு போர்டு இருந்துச்சுல்ல, அது ச்சே, எவன் தள்ளுனது? இதாங்க பிரச்சனையே, போர்டு கீழே விழுந்திருக்கு. அது தெரியாம தான் அவங்க உட்காந்துருக்காங்க. இதே இந்த போர்டு அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமா உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏங்க சாப்பிட உட்காந்துட்டாங்க, சாப்பிட்டு போட்டுமே. நோ, அது சரிப்பட்டு வராதுங்க. அவங்க இங்க வரக்கூடாதுன்னா இப்படி தனியா ரோ பிரிச்சது. முதல்ல ஒரு குடும்பம் வரும், அப்புறம் எல்லா குடும்பமும் வர ஆரம்பிக்கும். அப்புறம் எதுக்கு விஐபி ரோ இருக்கணும்? அதுக்காக சாப்பிட உட்கார்ந்துட்டாங்கல்ல, அவங்கள எழுப்பலாமா? ஏற்கனவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட்டு முடிக்கட்டுமே. முடியாதுங்க. இவங்க இங்க வந்து உட்கார்ந்தது தப்பு. விஐபி தவிர வேற யாரும் இங்க வரத நான் ஏத்துக்க மாட்டேன். முதல்ல இவங்கள போ சொல்லுங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்கள இப்படி சாப்பிடுற கையோட அனுப்புறது பாவங்க. மா பரவாயில்லம்மா, மாத்தி உட்காந்தது எங்க தப்புமா. சாரிம்மா, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க வேற இடத்துல போய் உட்காந்துக்கிறோம். அங்க போய் வெயிட் ஐயோ பண்றோம். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. எங்கேயா போனீங்க? யார் வந்து உட்கார்றாங்க என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? முதல்ல அந்த போர்டு எடுத்து வை. அந்த 3 இலையை எடுத்து க்ளீன் பண்ணு. போ சரிங்க மேடம். சீக்கிரம். அண்ணே அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்கள பாதி சாப்பாட்டுல எழுப்புறது எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. ஐயோ அம்மா, நீங்க போய் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தப்பு செஞ்சது நாங்க. வெயிட் பண்ணியே சாப்பிட்டுக்கிறோம்மா. தமிழ், இவங்களை எங்கேயாவது உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்புப்பா. எங்க சரி இடம் அம்மா, பாரு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சாப்பிட்டு போங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க. தமிழ் பார்த்துப்பா, நீ வா. அண்ணே, அம்மா சார்பாவும் எங்க ஃபேமிலி சார்பாவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தம்பி, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. குடும்பம்னா அதுல நாங்களும் தானே இருக்கோம். நீங்க போங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் இந்த பந்தி இப்போ ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுருங்க. சரியா? ஓகே வாங்க. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள இது போல எவ்வளோ விஷயங்கள் நடக்கத்தான் போகுது. அதையெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். இதுக்கே முகம் வாடி போனா எப்படி? கவலைப்படாதம்மா, உட்காரு. தமிழ், அத்தை முகம் எப்படி வாடி இருக்கு பாருங்க. மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாம எப்படிதான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களோ, பாக்குறதுக்கே மனசு தாங்கலங்க. ஹலோ சிஸ்டர், இது கல்யாணம் நடக்கிற இடம். இங்க இப்படிலாம் இருக்கலாமா? இந்த மாதிரி சோகமா இருக்கிறத கண்டிப்பா என்னால அனுமதிக்க முடியாது. இந்த என்வாயர்மெண்ட் அப்படியே மாத்திரலாமா? என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see man, வெயிட் அண்ட் see. இதோ இது பாத்தீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. இப்போ என்டர்டெயின்மெண்ட் டைம். இதுக்கு இந்த நமச்சிவாயம் பொறுப்பு. இப்போ இங்க ஏழை பணக்கார, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லாரும் குழந்தைங்க மாதிரி கலகலன்னு சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இப்போ இந்த நிகழ்ச்சியின் முதலாவதாக நம்ம குடும்ப பாரம்பரிய தலைவியான சந்திரகலா மேடம் பாட போறாங்க. டேய், என்ன கேட்காம என் பேரை நீ அனௌன்ஸ் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? பக்கத்துலயே வரக்கூடாது, போயிடு. ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு குரல் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் அவங்க பாடலையா. அடுத்தபடியாக தென்றலாக ஒரு பாடல். எங்கள் வீட்டின் தெய்வ மகள், இந்த நிகழ்ச்சியின் நாயகி, மெல்லிசையின் ஆகச்சிறந்த ரசிகை நம்ம கோதையம்மா எங்க டாடியை நினைச்சு ஒரு பாட்டு பாட போறாங்க. என்னங்க இவன் என்ன பாட சொல்றான்? சும்மா பாடுமா. இல்லங்க என்னால முடியல. பசங்க ஆசைப்படுறாங்க, பாடு. ஏங்க அதெல்லாம் ஹே, அம்மா பாடுவாங்களா? ஆமா சோ ஷீ இஸ் a fantastic singer. ஆமா. என்னம்மா நீ பாடு, எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கா 2 லைன் பாட. வீட்ல தானே. அம்மா பாடுங்கம்மா, பாடுங்க. சரி, பாடு.